அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ள கவுண்டரில் இருக்கிற செவ்வாய் தோசை வயது அதிகமான பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் எஸ் பவித்ரா. படிப்பு எம்காம் எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 45,000. பிறந்த தேதி 28/8/1982. நேரம் 10:05 PM. கிழமை சனி. ராசி தனுஷ். நட்சத்திரம் மூலம். லக்னம் மேசம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று. அப்பா பேர் சரவணபவன். அம்மா பேர் தங்கமணி. இவங்க கொங்குவேல் கவுண்டரில் தூரன்கூடத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்து வரம் 3 ஏக்கரை தோட்டம் இருக்குது, 6 ஏக்கரை பூமியில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், படிப்பு இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், 5 ஏக்கருக்கு மேலே தோட்டம்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் அனிதா. படிப்பு MBA MSW முடிச்சிருக்காங்க. ரீபுக் ட்ரைனிங் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1,50,000. பிறந்த தேதி 14/6/1981. நேரம் 2:35 AM. ராசி தனுஷ். நட்சத்திரம் சுவாதி. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் ரவிச்சந்திரன். அம்மா பேர் வசந்தி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் பூச்சந்தை கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் பெசன்ட் நகர். சொத்து வரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி லதா. படிப்பு MA முடிச்சிருக்காங்க. டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 29/12/1987. நேரம் 2:10 PM. கிழமை செவ்வாய். ராசி மேசம். நட்சத்திரம் அஸ்வினி. லக்னம் மேசம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பாலசுப்ரமணியம். அம்மா பேர் பூபதி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது, தோட்டம் 1 ஏக்கரா இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 3 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் புனிதா. படிப்பு BSc B.Ed முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 25/10/1979. நேரம் 7:45 PM. கிழமை வியாழன். ராசி தனுஷ். நட்சத்திரம் மூலம். லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு சுத்தஜாதங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் பாலசுப்ரமணியம். அம்மா பேர் ராஜபுஷ்பம். இவங்க கொங்குவேல கவுண்டரில் கணந்த கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் பாலக்காடு. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, 10 ஏக்கரை பூமி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், இல்லை டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ரேணுகா தேவி. படிப்பு MSc MPhil B.Tech முடிச்சிருக்காங்க. ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 1/8/2002. நேரம் 5:30 AM. ராசி தனுஷ். நட்சத்திரம் மூலம். லக்னம் கடகம். இவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் செல்வராஜ். அம்மா பேர் சின்னத்தாயி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் அந்தவன் கூடத்தை சார்ந்தவங்க. ஊர் பழனி. சொத்து வரம் 6 ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இன்ஜினியராக இருக்கணும், 20 ஏக்கருக்கு மேலே தோட்டம் இருக்கணும், காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் செண்பக பாரதி. படிப்பு BA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 3/9/1979. நேரம் 12:45 PM. கிழமை செவ்வாய். ராசி மகரம். நட்சத்திரம் உத்திராடம். லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க 2 சகோதரிகள். அப்பா பேர் சடையப்ப கவுண்டர். அம்மா பேர் செல்லம்மாள். இவங்க கொங்குவேல கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் திண்டுக்கல். சொத்து வரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சு நல்ல வேலையில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஷர்மிளா. படிப்பு BE முடிச்சிருக்காங்க. பெங்களூரில் ஒர்க்கில் இருக்காங்க. மாத வருமானம் 1,30,000. பிறந்த தேதி 11/9/1980. நேரம் 4:29 PM. ராசி கன்னி. நட்சத்திரம் மஸ்தம். லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் லோகநாதன். அம்மா பேர் ராதாமணி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் முழுக்காதன் கொடுத்த சார்ந்தவங்க. மொத்த சொத்து மதிப்பு 5 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பம் இருக்கும், நல்லா படித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சுதா மாலதி. படிப்பு MSc முடிச்சிருக்காங்க. பேங்க்கில் பரோடா பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 60,000. பிறந்த தேதி 20/3/1988. நேரம் 11:30 PM. ராசி மேசம். நட்சத்திரம் அஸ்வினி. லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் ஆறுமுகம். அம்மா பேர் பூவாத்தாள். இவங்க கொங்குவேல கவுண்டரில் செல்லம் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது, காலிமனையில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 70 லட்சம் சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் ஆர் விமலா, படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க, பிரைவேட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 25,000. பிறந்த தேதி 26/3/1983, நேரம் 5:35 AM, கிழமை சனி, ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம், லக்னம் கும்பம். இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று, அப்பா பேர் வந்து ராமசாமி, அம்மா பேர் வந்து வள்ளியம்மாள். இவங்க குங்குவால கவுண்டரில் காடுகொடத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து அவினாசி. சொத்து வரம் வந்து பூமி ஒரு 2 ஏக்கரை இருக்குது. வீடு வாடகை வருது அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கிற மாதிரி மணமக்கனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் லாவண்யா, படிப்பு பிஎஸ்சி எம்சிஏ முடிச்சிருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூரில். பிறந்த தேதி 10/3/1981, நேரம் 8:27 PM, ராசி மேசம், நட்சத்திரம் பரணி, லக்னம் கன்னி. இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று, அப்பா பேர் வந்து சொக்கலிங்கம், அம்மா பேர் வந்து பார்வதி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் கூடத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து சேலம். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடித்த பிஜி முடிச்சிட்ருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு வசதி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.